මේ මොහොතේ තියෙන තත්ත්වයන් වල අනුව කිසිසේත් සහල් ලිගයක් එන්නේ නැහැ. தற்போதுள்ள நிலைமைக்கமைய ஒருபோதும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது. சிவப்பு மற்றும் வெள்ளை அரிசி 1,40,000க்கும் அதிகமான மெட்ரிக் டன் மோசம் உள்ளது. கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையத்தின் ஊடாக அதனை நாம் சந்தைக்கு விநியோகிப்போம். ஏனைய வர்த்தகர்களிடமும் அவை உள்ளன. நாட்டுக்குள் சிவப்பு மற்றும் வெள்ளை அரிசி, நாட்டரிசி 4 மாதங்களுக்கு போதுமான அளவு உள்ளது. கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடுக்காக நாம் போதுமான அளவு அரிசியை கொண்டு வந்துள்ளோம். சிறுபோக அறுவடையும் மேற்கொண்டதன் பின்னர் அடுத்த பெரும்போகம் வரை அச்சமின்றி எமது நாட்டில் மேலதிக அரிசி தொகை உள்ளது. தட்டுப்பாடு ஏற்படாது. இப்போது நாட்டரிசியும் சுவர்ண அரிசியும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சிலர் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள். அவ்வாறு கொண்டு வரப்படவில்லை. கீரி பொன்னி அரிசி ஒரு தொன் $565, $550, $540 என்ற விலைக்கே கொண்டு வரப்பட்டன. GR அரிசி $460, $475, $480 என்ற விலைக்கே கொண்டு வரப்பட்டுள்ளது. நாட்டரிசி ஒரு தொன் $360, $375 என்ற விலைக்கே கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே அரிசி இறக்குமதி செய்யும் இறக்குமதியாளர்கள் கடன் பத்திரத்தை திறக்கும் போது இருக்கும் அரிசி தொடர்பிலான தகவல்களை குறிப்பிட வேண்டும். காரணம், சுங்கத்தில் அதிலுள்ள அரிசி வகை என்ன என்பது சோதிக்கப்படும். அதேபோன்று நாட்டரிசி இறக்குமதி செய்து சம்பாவின் விலைக்கு அதனை சுங்கத்திலிருந்து கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு இலங்கையில் உள்ள இறக்குமதியாளர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அரசாங்கத்துக்கு ஒரு சவாலை விடுப்பதற்கு சூட்சுமமான வேலைகளை செய்து இதனை கொண்டு வர முயற்சிக்கலாம். ஆனாலும் சுங்கத்தில் அது கண்டுபிடிக்கப்படும். சிலர் தகவல் தெரியாமல் இதனை பற்றி பேசுகிறார்கள். நாம் நாட்டரிசி இறக்குமதி செய்ய அனுமதிக்கவில்லை. GR 11 அரிசியில் உயர்ந்தபட்ச சில்லறை விலை $240 கீரி பொன்னியின் உயர்ந்தபட்ச சில்லறை விலை $255 அதனை விடவும் கூடுதல் விலைக்கு அரிசியை விற்பனை செய்தால் சுற்றி வளைப்பு மேற்கொண்டு அவற்றை நாம் கைப்பற்றுவோம்.